பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருக்காக ஒரு நல்லதொரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் கர்த்தரை அறியாதபடிக்கு தடுமாறி எங்கேயோ பாதை தெரியாமல் பிரயாணித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, அவரை சந்திக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை அடைந்திருக்கின்றோம். எனவே நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நாம் ஒரு தெளிவான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவர் நம்மை இறுதி பிரிந்து நடத்துவார் எனப்பட்ட நம்பிக்கைக்காக நாம் ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதும் நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். நாளை தினத்தில் நாசரேத்தில் வைத்து விடுதலை நாள் ஜெப கூட்டம் நடைபெறும் 3வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே ஆயிரக்கணக்கிலே மாதந்தோறும் ஜனங்கள் கூடுகின்றார்கள். தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து வருகிறார்கள். வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகின்றார்கள். நீங்கள் விரும்பினால் நீங்களும் எங்கிருந்தாலும் புறப்பட்டு வரலாம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். நல்ல பாடல்கள் உங்களுக்கு பாடப்படும், நல்ல செய்தி, நல்ல ஜெபம். அதன் பிறகு தனித்தனியாக எத்தனை மணி நேரமானாலும் நான் உங்களுக்காக காத்திருந்து ஜெபிப்பேன். எத்தனையோ பேருக்கு அது ஒரு பெதஸ்தாவாக சுகம் கொடுக்கின்ற இடமாக, புதுவாழ்வு தருகின்ற இடமாக தேவனுடைய மாளிகை அமைந்திருக்கின்றது. பக்கபலமாக ஜோசப் அண்ணன் அவர்கள், கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியை சார்ந்தவர்கள், நாசிரியர் ஜெபஜாம்பவான் வரவேல் செய்கிறையா அவர்களும் சேர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்பார்கள் எனப்பட்ட நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே மெய்ஞானபுரம் யோவான் அண்ணன் அவர்களுடைய சிறப்பான சமையல் மூலமாக நல்ல விருந்து உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நான் நடத்தி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். கடைசி காலங்களிலே கர்த்தரை தேட வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல இடமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எங்கிருந்தாலும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வரலாம். ஒரு பெரிய இடம், காற்றோட்டமாக இருக்கும். வாக்கிங் போகலாம், அடைச்சலாம் வைக்க மாட்டோம். எப்போனாலும் தேவனுடைய மாளிகைக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிக்கலாம். அங்கே இருப்பவர்களுக்காக தினந்தோறும் 3 வேளை நாம் ஜெபங்களை நடத்தி வருகிறோம். முக்கியமாய் நல்ல கனமிக்க குருவானவர்கள், வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நாம் தயாரித்து பரிமாறி வருகிறோம். அவர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நீங்களும் கூட அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை அறிமுகப்படுத்தலாம், அநேகரை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஏராளமான இடங்கள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் இடத்தை ஆண்டவர் வாங்க உதவி செய்தார். அது வெறுமனே 3 வருடமாக சும்மாவே இருக்கிறது. அந்த இடத்துல அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவர்களுக்காக ஒரு குட்டி ஸ்கூலையும் கட்டுவதற்காக நாம் ஆசைப்படுகிறோம். பல லட்சம் ரூபாய்கள் அதற்கு தேவை. மார்ச் முடிய போகிறது. இன்னும் ஏப்ரல், மே, ஜூன் மாதம் அதை ஆரம்பிக்க வேண்டும். பல லட்சம் ரூபாய்கள் தேவை.
10,000 பங்காக வைத்திருக்கிறோம். விரும்பினால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவினால் நீங்கள் தாராளமாக இந்த நல்ல பணிக்காக உங்கள் கைகளை நீட்டலாம், ஆதரிக்கலாம். ஒருவேளை உங்களால் கொடுக்க முடியாது என்றால் பரவாயில்லை, நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள், அதுவே போதுமானது. எப்படியாவது அந்த இடத்துல அநாதை பிள்ளைகளை நாம் படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். யோசேப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 19வது வசனம் முதல். நம்முடைய வேலைக்காரன் எனக்கு எப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இந்த போத்திபாருக்கு யோசேப்பு செய்த உதவிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எல்லா பொறுப்பையும் யோசேப்பிடத்தில் இந்த போத்திபார் ஒப்படைத்திருந்தார். சாப்பிட்றது என்ன சாப்பாடு இன்னைக்கு 3 நேரம், அது மட்டும் தான் அவன் என்கொயர் பண்ணுவார், எதையுமே கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு யோசேப்பிடத்தில் சகல பொறுப்புகளையும் ஒப்பு கொடுத்திருந்தார். மிக சிறப்பாக அனைத்தையும் யோசேப்பு செய்து முடித்தார். More than what Potiphar has expected, Joseph was serving him. அவருடைய வீட்டில் எல்லாம் பெருகி விட்டது. ஆடு மாடுகள், மந்தைகள், வருமானங்கள் எல்லாம் பெருகிருச்சு, நிலபுலன்கள் எல்லாம் பெருகிருச்சு. அந்த ஒரு காரணத்து நிமித்தமாக, யோசேப்பு அங்கே பொறுப்பாக இருக்கிறாருங்கிற ஒரு காரணத்து நிமித்தமாக ஆண்டவர் அளவில்லாமல் யோசேப்பை ஆசீர்வதித்திருந்தார். யோசேப்பு எவ்வளவு உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன் என்பதை அந்த முதலாளி நன்கு அறிந்திருந்தார். ஆனாலும் கூட ஒரு நாளிலே பொய்யான அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவருடைய மனைவி யோசேப்பின் மீது சுமத்துகின்றார். தான் என்ன காரியத்தை எல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதை யோசேப்பு செய்ய நினைத்ததாக அவர்கள் குற்றச்சாட்டுகின்றார்கள். கையில் யோசேப்புடைய மேல் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வந்த உடனே மனைவி சொல்லுகிறாள், என்னது தவறாக நடக்க முயற்சித்தான் என்று சொல்லி. ஐயா, இத்தனை வருடமாக இவங்க வீட்டில் இவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிற யோசேப்பு குறித்து மனைவி சொன்னால் கூட ஒரு நிமிஷம் யோசேப்பை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கணும் இல்லையா? உண்மைதானே என் மனைவி இப்படி சொல்கிறாள், என்னப்பா நீ சொல்கிற, கேட்டிருக்கணும்ல, ஒரு என்கொயரி வச்சுருக்கணும்ல. எதுவுமே வைக்கலை. அப்படியே அவனோட கடுங்கோபமும் உண்டு தான். இப்படியா நீ என் மனைவி இடத்துல தவறாக நடக்க முயற்சித்தா என்று பற்களை கடித்தாராம். நன்றி கட்ட நாயே என்று திட்டியிருப்பார். உனக்கெல்லாம் போய் நான் ஒரு வாழ்வு கொடுத்தேன் பாருன்னு சொல்லி கேவலமாக பேசியிருப்பார். பொம்பளைகிட்ட போய் தவறாக நடக்க முயற்சித்திருக்கே கண்ணாபுண்ணான்னு திட்டியிருப்பார். திட்டி கோபம் இன்னும் அடங்கலன்னு அவரை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ளே போய் இரு, உனக்கு அதுதான் சரியான இடம், பாவி, துரோகி, நம்பிக்கை துரோகி என்னெல்லாமோ பட்டம் கொடுத்து சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்தாரா. ஒரு மனிதனை அவனுடைய வேகம் எப்படியெல்லாம் தவறு செய்ய தூண்டுகிறது என்பதற்கு அந்த போத்திபார் எனப்பட்ட முதலாளி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். கொஞ்சம் கூட அவருக்கு நிதானம் இல்லை, கொஞ்சம் கூட அவருக்கு அறிவு இல்லை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று தமிழிலே மூத்தவர்களுடைய மொழி இருக்கின்றது. அவர் ஆத்திரக்காரனாக மாறினார். யோசேப்பு இப்படி செய்திருப்பானா என்று நிதானிப்பதற்கு அவருக்கு நேரமில்லை. உடனடியாக அவர் விசாரணை எதுவும் இல்லாமலேயே அவர் ஜெயிலில் போய் அடைத்தாரா. இன்றைக்கு நிறைய பேர்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே இந்த முதலாளியை போல ஆத்திரக்காரனாக இருப்பதையும் உடனடியாக செயல்படுவதையும், என்ன அது எது காரியம் நடந்ததா இல்லையா என்று எதையும் விசாரிக்காதபடிக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பவர்களாக, ஒரு முடிவுக்கு குதிப்பவர்களாக அவர்கள் இருப்பதை காண்கிறது. ஜம்ப் இன்டு டிசிஷன். நடந்திருக்குமா, அதை செஞ்சாங்களா, செய்யலையா, உண்மையா, பொய்யா, அதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி விசாரிக்கிற ஜனங்களுக்கு நேரம் இல்லை. சத்துருவானவன் இந்த ஒரே ஒரு பலகீனத்தை, மனிதர்களுக்கு இருக்கிற இந்த பலகீனத்தை பயன்படுத்தி இன்றைக்கு ஏராளமான நாச மோசங்களை அவன் விளைவிப்பதை காண்கிற. விசாரணை இல்லாமலேயே, யோசிக்காமலேயே, இருக்குமா இருக்காதா அப்படிலாம் நினைக்காமலேயே உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவதையும் நியாய தீர்ப்பு கொடுப்பதையும் பார்க்கின்றோம். யோசேப்புடைய எஜமானன் பிடிச்சி ஜெயிலில் போட்டான் விசாரணை இல்லாமலே. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி விசாரணை இல்லாமலேயே ஊழியக்காரர்களை பற்றி, தேவனுடைய பிள்ளைகளை பற்றி எதுவும் வந்துச்சுன்னா எதுவுமே இல்லாமல் அவர்கள் வாயினாலே அவர்களை கேவலமாய் பேசி நியாய தீர்ப்பு கொடுப்பதை காண்கின்றோம். ஜெயிலில் அவர் பிடிச்சு போட்டார், இன்றைக்கி அவங்க வாயினால் அவங்க பிடிச்சு போடுறாங்க, எல்லாமோ கேவலமாக பேசுவதை பார்க்கின்றோம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இருக்கிறேன். நான் இப்போ ஒரு இறைச்சிக்கு போட்டு வல்லமையாக ஊழியத்துக்கு வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்போ நான் பௌரூரில் வின்சென்ட் அண்ணன் கூட தங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வின்சென்ட் பிரபாகர் அண்ணன் கூட. அவர் ஒரு நல்ல தேவனுடைய மனிதன், நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ரசிக்கப்பட்ட தம்பி சாம்சனுடைய அண்ணன். அவங்க நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன், காலேஜிலேருந்து ஊழியத்துக்கு செஞ்சதுனால துரத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்று இனி அவங்க வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் சமைக்கலாம் கற்றுக்கிட்டேன், அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் அதை சொல்ல வரலை. இப்போ நான் அண்ணன் கூட இருக்கும்போது சனி ஞாயிறு நைட்டு ஏதாவது கூட்டம் நடந்தால் பார்க்க போகும். அப்போ ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா நடந்தது. பெரிய பெரிய பாடகர்கள் வந்து அவங்க நல்ல பாடல், இயேசப்படைய பாடலை பாடினாங்க. அதில் ஒரு பிரபலமான பாடகர், அவர் பைஜாமெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த ஷால்லாம் போட்டு ரொம்ப பந்தாவாக நின்றுட்டு இருந்தார். அப்போ நாங்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பும்போது நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், அவர் ரசிக்கப்பட்டிருக்காரு அந்த பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் அப்படி சொன்னோன்னே அண்ணனும் ஏதாவது சிரிப்பாங்க, இல்லைன்னா அண்ணனும் ஆமாம் அவரை பார்த்து அப்படி தெரியல, இப்படி ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்காரு, ஏதாவது சொல்லுவார், குறைச்சி சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். உடனே அவங்க எனக்கு சத்தம் போட்டாங்க, கிறிஸ்டோபர் எப்படி ஒரு தேவனுடைய பாடகரை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. நான் வெட்கப்பட்டு போனேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஊழியக்காரனையோ அவனுடைய ஸ்டைலையோ அவங்க என்ன பண்ணாலும் அதை குறை சொல்கிறதே கிடையாது. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை எனக்கு தரவில்லை என்று, ஆண்டவர் தரவில்லை என்று வின்சென்ட் எனக்கு ரொம்பவே சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த ஊழியக்காரனையும் நான் குறை சொல்லுவதில்லை, வாயால் கேவலமாக பேசுவதில்லை. பிரித்துக்கொள்ள, இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்து விடவே கூடாது. யாரையும் நாம் குறைத்து பேசுவதற்கு, கேவலமாக பேசுவதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுக்கல. அவர் அதிகாரம் இருந்துச்சு, ஜெயிலில் போட்டார். நமக்கு வாயில் அதிகாரம் இருக்குது, நம்ம கேவலமாக பேசுகிறோம். ரெண்டு ஒன்று தான். அந்த தவறை நாம் செய்யாமல் இருக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அங்கே பாருங்கள், 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் யோசேப்பு பக்கமாக யோசித்து பாருங்கள். எனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன், இந்த மனுஷனுக்கு எப்படிலாம் நான் உதவி செஞ்சேன், என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே பல மாதங்களாக இருக்கும். நீங்களே நானாக இருப்போம் என்றால் என்னடா இந்த உலகம்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்திருப்போம், புலம்பி இருப்போம், இல்லை டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்போம், இல்லைன்னா இது என்ன வாழ்க்கைன்னு சொல்லி எதுவுமே வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். யோசேப்போடு கூட ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்தாரா? அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். மகனை யோசேப்பு, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். வானாதி வானவர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் இப்பொழுது யோசேப்போடு கூட சிறைச்சாலைக்கு வந்து விட்டார். சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட இருந்தாரா? என் மகன் எங்கே போனாலும் நான் போவேன். ஒரு மனுஷனுடைய நிழல் அவன் எங்கே சென்றாலும் அவனோடு போகும். ஆண்டவரும் அந்த நிழலை போல யோசேப்போடு கூட சிறைச்சாலைக்குள்ளே போனாரா? என் மகன் இங்கே தான் இருக்கிறான், அதனால் நானும் இங்கே தான் இருப்பேன். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் எவ்வளவு கேவலமான இடம், எவ்வளவு கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், சமுதாயத்தில் எவ்வளவோ குற்றங்களை செய்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் என் மகன் யோசேப்பு இருக்கிறான், ஆனால் நானும் அங்கே இருப்பேன். தகப்பனுடைய பாசத்தை பார்த்தீர்களா? ஆண்டவர் பலப்படுத்தினபடினால சில காலம் செல்வதற்குள்ளாக அங்கே யோசேப்பு அந்த சிறைச்சாலை வாழ்க்கைக்குள்ளே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஓகே, ஆண்டு சித்தப்படி இங்கே வந்திருக்கிறேன், பரவாயில்ல, நாங்கள் இருப்பேன்னு சொல்லி அவர் மைண்ட் செட் ஆகி சந்தோஷமாக அங்கே இருந்தாரா? நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? அதுதான் நான் கேட்க முடியாது விரும்புகிறேன். வியாதிப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் பலகீனமாக இருக்கலாம், ஆனால் இந்த வியாதி படுக்கையிலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? நீங்கள் இருக்கிற இடம் நாத்தம் அடித்து கொண்டிருக்கலாம், யூரின்லாம் க்ளீன் பண்ணாமல், அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நாத்தம் அடிச்சுட்டு, அந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ்லாம் இழந்து ஓட்டாண்டியாக மாறி இருக்கலாம், கோடீஸ்வரர் இருந்த நீங்கள் இன்றைக்கி ₹1 கூட இல்லாமல் இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால யாருமே மதிக்காமல் இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளே உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம். நீ சம்பாதிக்க வச்சுட்டு இருந்தால் உன்னை மதித்தோம், இப்போ தான் உன்ட்ட ஒரு பைசா இல்லையே, நாங்கள் ஏன் உன்னை மதிக்கணும்னு கேட்கலாம். பதவி போயிடுச்சு, நீ ஓடி போடான்னு சொல்லலாம். நான் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நீங்கள் ரிட்டையர்ட் ஆனாலும் ₹1 இல்லாமல் இருந்தாலும், கடன்காரராக இருந்தாலும், உலகத்தின் பார்வையில் நீங்கள் அற்பமாக குப்பையாக எண்ணப்பட்டாலும் உங்கள் கூட தான் அவர் இருக்கார். வயசாகிருச்சு, யாரும் மதிக்க மாட்டேங்காங்கயா நீங்கள் சொல்லலாம். நான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்றீங்களா? ஆண்டவர் உங்களுடைய நிழல். ஜீசஸ் இஸ் யுவர் ஷேடோ, he will follow you wherever you go. 60-70 வயசுக்குள்ள போனாலும், 80 வயசுக்குள்ள போனாலும் அவர் உங்க கூடயே தான் இருப்பாருங்க. உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இதை நீங்கள் உணர்கின்றீர்களா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். நான் காலேஜ் போனேன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க, நான் ஊழியத்துக்கு வந்தேன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான், இந்த உண்மையை நான் அறிந்திருக்கின்றபடியினால்தான் 30 வருடங்களாக ஆண்டவருக்கு பணி செய்ய முடிகிறது. நீங்களும் கூட தைரியமாக சந்தோஷமாக
அவளை பழகுங்கள். உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உண்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு டிப்ரெஷன், எவ்வளவு இல்லைன்னா எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் அதன் மத்தியில் சந்தோஷமாய் வாழ முடியும். யோசேப்பால் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்க முடிஞ்சது. எவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டில் அவர் இருந்தார். 500-1000 பேருக்கு அவர் அதிபதியாக, வீட்டு விசாரணைக்காரனாக போத்திபார் வீட்டில் இருந்தார். இப்போ ஜெயிலில் இருக்கார். இருந்தாலும் அதில் பேலன்ஸ் பண்ணி அவர் சந்தோஷமாக இருந்தார்னா காரணம் என்ன? ஆண்டவர் தனக்குள்ளே இருக்கிறார், தன்னை பலப்படுத்துகிறார் என்பதை அறிஞ்சதுனால ஒரு ஒன்றும் இல்லை, நத்திங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தார். நத்திங் இஸ் லாஸ்ட். லைஃப்பில் எப்பவும் சொல்லுங்கள், ஒன்று நான் இழந்து போலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் அங்கே பாருங்கள், ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடினாலே என்ன அது பாருங்கள் 21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாக செய்தார். அங்கே சிறைச்சாலை தலைவன் கண்களில் அந்த தயவு கிடைக்கும்படியாக செய்தார். கொஞ்ச நாள் தான் ஆகுது. சிறைச்சாலை தலைவன் பார்க்குறாரு, இந்த பையன் வித்தியாசமாக இருக்கார், திஸ் பாய் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், அழகாக இருக்கார், டீசெண்டாக இருக்கார், தலையாரிகளின் அதிபதியாகிய போத்திபார் வீட்டிலேருந்து வந்திருக்காரு, அங்கே பெரிய இடத்துல இருந்தாரா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. பார்த்து வாட்ச் பண்ணுறாரு. ஆண்டவர் கண்களில் இறக்கம் கொடுக்குறாரு. அண்ட் தட் கேப்டன் ஆஃப் த காட் இஸ் ஹைலி ப்ளீஸ்ட் வித் ஜோசப். He found favor. Joseph found favor in the eyes of that captain. அவருடைய கண்களில் அங்கே ஒரு நல்ல ஒரு இரக்கம், சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் ஒரு தயவு யோசேப்பு கிடைத்ததா. பொம்பளைட்டு தப்பாக நடக்க முயற்சித்தவண்டா இவன் ஒரு அயோக்கிய பையன் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்கலங்க. ஆண்டவர் உள்ளத்தை ஏவனதுனால, லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தவர் இந்த சிறைச்சாலை தலைவனுடைய உள்ளத்தையும் திறக்கின்றார். அந்த நாளிலிருந்து யோசேப்பு அவர் பார்த்தாலே புன்னகைக்கிறார். ஆமாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே கஷ்டமான இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, அங்கே யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவருடைய கண்களில் ஆண்ட இரக்கத்தை தருவார். இதற்கு முன்பு அவர் போத்திபாருடைய வீட்டில் இருந்த பொழுது போத்திபாருடைய கண்களில் இரக்கத்தை கொடுத்தார். இப்பொழுது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் இரக்கத்தை கொடுத்தார் என்று காண்கின்றோம். படிக்க போயிருக்கலாம், புது இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா புது இடத்துக்கு நீங்கள் படித்து முடித்து நான் போகணுமே, அங்கே எனக்கு டீச்சர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க கண்களில் எனக்கு இறக்கம் கிடைக்குமா, தயவு கிடைக்குமா. முதல்ல இப்போவுமே நீங்கள் 12th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போவுமே ஜோம் பண்ணணும். நான் இங்கே அடுத்த படிப்புக்கு இந்த ஊருக்கு போகணும், சிட்டிக்கு போகணும், அது அங்கே டீச்சர்ஸ் கண்களில் எனக்கு தயவு தரணும், பிரின்ஸிபால் கண்களில் தயவு தரணும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இந்த பாஸ் கண்களில், இல்லைன்னா சூப்பர் பாஸ் கண்களில், சிஇஓ கண்களில், இல்லைனா உங்களுக்கு தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணும். அதை இப்போவுமே நீங்கள் ஜோம் பண்ணுங்க. நான் வேலைக்கு போகிறேன், அவங்க கண்களில் எனக்கு நீங்கள் தயவு தாருங்க. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கடை ஓப்பன் பண்ண போகிறேன், மக்களுடைய கண்களில் எனக்கு தயவு தாருங்க. எல்லோரும் நம்ம கடைக்கு தான் வரணும்னு சொல்லி நினைக்கணும்ப்பா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜோம் பண்ணுங்க. யோசேப்புக்கு போகிற இடங்களெல்லாம் எஜமானுடைய கண்களை தயவு கொடுத்தார் இல்லையா? அப்போ நமக்கு ஏன் அவர் தரக்கூடாது? யோசேப்பின் தெய்வத்தை தானே நாம் ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு தயவு தாருங்க. யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ, யார் அரசியலில் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தயவு எனக்கு வேண்டும். இந்த ஊரில் யார் பெருசாக இருக்காங்களோ அவங்களுடைய தயவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தயவை தருவார். இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். எங்கே சென்றாலும் சரி, யார் தலைவராக இருந்தாலும் சரி, யார் பொறுப்பாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சி செய்தாலும் சரி, அவருடைய கண்களில் உங்களை பார்த்த உடனே ஒரு தயவை கொடுப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இதை என்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக நான் அனுபவித்து வரேன். எங்கே சென்றாலும் சரி, ஆண்டவர் எனக்கு பொறுப்பாக இருக்கிற கண்களில் எனக்கு தயவை கொடுக்கின்றார், ஆசீர்வதித்து வருகிறார். ஏன் தொலைக்காட்சியில் வந்து பேசுகின்ற பொழுதும் கூட அதை பார்க்குறவருடைய கண்களில் ஒரு விருப்பத்தை கொடுக்குறார். பிரதர் பேசுகிற நல்லா இருக்குது, ஆறுதலாக இருக்குது, அந்த வார்த்தை எனக்கு இருக்கிறது மாதிரி இருக்குது. நாங்கள் டெய்லி உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோம் ஐயா, அதை பார்க்காம நாங்கள் தூங்க மாட்டோம், காலையில் அதை பார்க்காம நாங்கள் வேறு வேலையை ஆரம்பிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. டிவியில் 1000 ஊழியக்காரர்கள் வராங்க, எல்லாரும் கர்த்தருடைய பணியை செவ்வனே செய்கிறாங்க. ஆனால் நம்முடைய நிகழ்ச்சி வருகிற பொழுது அதை பார்ப்பவர்களை கர்த்தர் தொடுகின்றார். அவருடைய கண்களில் ஏதோ ஒரு விருப்பத்தை, ஒரு தயவை கொடுக்கின்றார். தேவனுடைய மாளிகை கட்டப்படுகிற பொழுது எத்தனையோ பேருடைய கண்களில் தயவு கொடுத்து அவர்கள் எல்லாம் பணங்களை அனுப்பினார்கள். அதனால தான் தேவனுடைய மாளிகை கட்ட முடிந்தது. பிரியத்துக்குரியவர்கள், எங்கே போனாலும் அவருடைய கண்களில் தயவை ஆண்டவர் கொடுப்பார். பாருங்கள் 22வது வசனம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான்.
பார்த்தீங்களா? கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் அதை எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாக்கியப்படினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. வாட் ஹேப்பன் தி ஹவுஸ் ஆஃப் போத்திபார்? எக்ஸாக்ட்லி தட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். போத்திபாருடைய வீட்டில் நடந்ததோ அதே காரியம் இப்பொழுது சிறைச்சாலையில் நடக்கின்றது. எல்லாத்தையும் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பில் ஒப்பு கொடுத்துறாரு. நீ பார்த்துக்கப்பா, நீ என்ன எவ்வளோ திறமையான ஆள், எனக்கு ரெஸ்ட் இருக்கு, நீ பார்த்துக்க, கைதிகளை பார்த்துக்க, அங்கே அவங்க என்ன செய்கிறாங்கிறத நீ பார்த்துக்க, நீ தான் வாட, நான் சும்மா பேருக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் நிம்மதியாக இருந்தாராம். ஏதோ ஒரு போத்திபாருடைய வீட்டில் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அவர் அப்படி வந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. இங்கே சிறைச்சாலை தலைவன் எவ்வளவு ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்திருப்பார், எவ்வளவு அவர் ஒரு பயங்கரமான மனிதராக இருந்திருப்பார், ட்ரெட்ஃபுல் மேனாக இருந்திருப்பார். ஆனால் இங்கே அந்த மனுஷன் யோசேப்பு பார்த்து நீங்கள் பார்த்துக்க, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் யோசேப்பிட கொடுத்துட்டாராம். முதலாவது கண்களை தயக்கடிச்சு பிடிக்குது, ரெண்டாவது நீயே பார்த்துக்க, உனக்குள்ள ஒரு அறிவு இருக்குப்பா, உனக்குள்ள ஒரு தெய்வீக நானும் இருக்குப்பா, நீ அழகாக ஹேண்டில் பண்ணுற, என்னை விட அழகாக ஹேண்டில் பண்ணுற, நான் அவசரப்பட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நீ எதுவுமே அவசரப்பட மாட்டேங்கிற, கரெக்டாக ஆட்களை ஜட்ஜ் பண்ணுற, நீ செய்கிறது எல்லாமே ரைட்டாக முடியுது, எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது, நீ பார்த்துக்கப்பா. யோசேப்புக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்பதையும் அவர் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கப்படப்படுகிறது என்பதையும் அந்த சிறைச்சாலை தலைவன், அந்நிய மனிதன், ஆண்டவரை அறியாத மனிதன் கண்டு எல்லா பொறுப்பையும் ஒப்பு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு வேளையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற பாஸ் உங்கள் அவருடைய கண்களில் தய கிடைச்சி அங்கே எல்லாத்தையும் இன்சார்ஜாக வைப்பார். ஏதோ காரணத்தால் அங்கேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் உங்களை தான் தலைவராக வைப்பார். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் உங்களை தான் தலைவராக வைப்பார். நீங்கள் எங்கே போனாலும் சரி, போகிற இடங்களில் கர்த்தர் உங்களோடு இருப்பது மாத்திரமல்ல, நிழலாக உங்களுக்கு பின்பாக வருகிறது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவர் அழகு பார்க்கின்றார் என்கிற அந்த நல்ல செய்தியும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்க முடிய விரும்புகிறேன். எங்கே போனாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, உங்களை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, யோசேப்புடைய காயங்கள் அங்கே ஆறி இருக்கும். அது வரைக்கும் இவ்வளவு உண்மையா இருந்து என் மேல இப்படி ஒரு பழியை போட்டாலேவா, நன்றி கெட்ட எஜமானனா இருந்துட்டானே, அந்த பொண்ணு என் மேல ஏன் இவ்வளவு ஒரு மோசமான பழியை போட்டா, அந்த காயம்லாம் மனசுக்குள்ள இருந்திருக்கும். இங்கே தலைவராய் மாற்றப்பட்ட நேரத்தில், எல்லா பொறுப்புகளும் வந்த நேரத்தில் அந்த காயங்கள் எல்லாம் மாறி இருக்கும் அல்லவா. உங்களுடைய மன காயங்கள், ஆறாமல் இருக்கிற அந்த காயங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை கொடுத்து அதை மறைய பண்ணுவார், ஆற பண்ணுவார். சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆறாமலே இருக்குது, வேதனையாகவே இருக்குது இல்லையா. இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, நான் ஒன்றுமே செய்யாத என்னை இப்படி பழி வாங்கிட்டாங்களே. புதிய நன்மைகளை கொடுத்து அந்த காயங்களை ஆண்டவர் மறைய செய்கின்றார், அந்த காயங்களை ஆறச் செய்கின்றார். அது சிறைச்சாலையிலே அவர் தலைவராக இருந்தார் என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்பாட்ட இருக்கும்போது அப்பாவுடைய மடியில் உட்கார்ந்துருந்தார். போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்பொழுது அங்கே எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருந்தார். எங்கள் சிறைச்சாலைக்கு வந்தாச்சு, சிறைச்சாலையிலும் தலைவராக அவர் மாற்றப்பட்டார். எல்லாவற்றையும் அவர் உண்மையாக செய்தார். இந்த ஒரு அருமையான வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். எங்கே இருக்கிறோம் என்பது, எந்த ஊரில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, என்ன வேலை செய்கிறோம் இல்லை, என்ன கோர்ஸ் படிக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல. நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா, நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை வரவழைப்பதற்கு, அவரை அழைப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். என் வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரியில்லை, என் அப்பா படிக்காதவங்களை ஆயிட்டாங்களே, ஏழை ஆயிட்டாங்களே, இந்த ஊரில் போய் என் வீடு கட்டிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேலாம் நீங்கள் குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் போகட்டும். இதையெல்லாம் தாண்டி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். யோசேப்பை இப்படியாக ஒவ்வொரு இடத்திலையும் பொறுப்பாக வைத்து, கடமைகளை செய்ய வைத்து ஆண்டவர் அவரை ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆயத்தப்படுத்தினார் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு வேலையில் வைத்திருக்கிறார், ஒரு இடத்துல வைத்திருக்காருன்னா உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உங்களை உயர்த்துவதற்காக, உங்களுக்கு மேன்மைகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார். நான் படித்து முடித்த பிறகு என்ன வேலைக்கு செல்ல வேண்டும் என்று தெரியாதவனாக இருந்தேன். என் சகோதரிமார்கள்லாம் படித்து முடிக்கும் போதே, அவங்களாம் படிக்கும் போதே டீச்சர் தான் ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. அதில் அந்த பாதையில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தேன். வெளிநாட்டுக்கு போகலாமா,
இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போகலாமா, ரயில்வேஸில் போகலாமா, ஐசிஎஃப்ல போகலாமா, ஐஓபியில் போகலாமா, அப்படி தான் என்னுடைய கஸ்டம்ஸில் போகலாமா, அப்படி தான் என்னை யோசிச்சுட்டு இருந்தேன். நான் கடைசியில் என்னையும் ஆண்டவர் டீச்சராக அழைத்தார். ஒரு முஸ்லீம் ஸ்கூல் டீச்சராக 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடம் எடுத்தேன். அப்போது நான் 3 வருஷம் அங்கே வேலை பார்க்கும்போது யோசிப்பேன், இனி எதுக்காக டீச்சராக என்னை அழைச்சிருக்கிறீங்க? பிறகு காலேஜில் டீச்சராக வச்சார், எதுக்காக என்னைய இப்படி டீச்சராக என்னை அழைச்சிருக்கீங்கன்னு புரியவே இல்லை. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 20 வருடமாக ஆண்டவர் டீச்சராக வைத்து நிறைய பேச வைத்து என் வாயில் உள்ள கட்டுகளை அறுத்து இன்றைக்கு ஒரு பக்கம் ஆசிரியர் பணி, இன்னொரு பக்கம் ஊழியத்தில் போதக பணி, இப்படியாக பேசுகிற பணியை கொடுத்திருக்கின்றார். நான் இந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு மாத்திரம் வரவில்லை என்றால் இவ்வளவு அழகாக பேசுவதற்கு எனக்கு தெரிந்திருக்காது. ஆண்டவர் தான் என்னை அந்த பணிக்கு கொண்டு வந்து பேச வைத்து வாயை திறந்து இதுலேயும் நீ எனக்காக பேசு என்று கற்றுக் கொடுத்தார். டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் ஹெல்பிங் மீ so much to preach the word of God. இன்றைக்கு உங்களோடு இப்படி பேசுகிறேன் என்றால் அது ஆசிரியர் பணி எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தால் அதற்கு பின்பதாக ஒரு காரணம் இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. எனவே நீங்கள் சந்தோஷமாக கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இடத்துல இருங்க. சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ணினாலும் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கேட்ட. சிறைச்சாலையிலும் யோசிப்போடு இருந்தீங்களேப்பா. அந்த சிறைச்சாலை தலைவன் எவ்வளவு ஒரு பயங்கரமான மனிதனாக இருந்திருப்பான். அவனுடைய கண்களும் தயை கொடுத்தீங்களே. நீ தான் எல்லாத்தையும் செய்யணும்ப்பா, நான் சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ எவ்வளவு திறமையானவன்ப்பான்னு சொல்லி யோசிப்பை உண்மையானவன் உத்தமன் என்று நம்பி அந்த இடத்துல அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தானேப்பா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர், உடைய பிள்ளைகளை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறீர், தீமையை எவ்வளவு நன்மையாய் மாற்றுகிறீர் என்று நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். எந்த இடத்துல எங்களை போட்டாலும் அந்த இடத்துல நாங்கள் உயர்வதற்கு வழி காண்பிப்பவரே எமக்கு சோத்திரம். எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்வீரே சோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை பாதையில ஒவ்வொரு நாள் எங்களோடு கூடவே வருவீரே எமக்கு சோத்திரம். எமக்கு சோத்திரம், எமக்கு சோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, அந்த வார்த்தையின்படியே எங்களை கைவிடாது எங்களை விட்டு விலகாது இருப்பவரே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். எங்களுடைய மனதில் உள்ள காயங்களை ஆற பண்ணுபவரே, எங்களுடைய வேதனைகளை மறைய பண்ணுபவரே, இப்படி செய்து விட்டார்களே, இப்படி நடந்து விட்டதே, ஐயோ இப்படி இவருக்கு மோசம் போய்விட்டேனே என்று நாங்கள் நினைத்து கவலைப்பட்டு எங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், பல வருடங்களாக இருக்கிற காயங்களை புதிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து மறைய செய்ய வல்லமை படைத்தவரே சோத்திரம். என்ன காயமாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் என்ன காயமாக இருந்தாலும் அது நினைத்து மனம் வெம்பி போய் இருந்தாலும் அந்த காயங்கள் இன்றைக்கு அப்படியே மறைவதாக நீர் அதை மறைய பண்ணுவீராக, ஆற பண்ணுவீராக. புதிய நன்மைகளை கொடுத்து, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, புதிய உயர்வுகளை கொடுத்து ஆண்டவரே அந்த காயங்களை மறைய செய்வீராக என்று கெஞ்சுகிறோம். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் இருக்கிற காயங்கள், புண்கள் அப்படியே மறையிட்டு, சிலர் புண்களை தாங்க முடியாதபடி, இந்த வேதனையை தாங்க முடியாதபடி கதறாங்க, நான் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளட்டுமா என்று நினைக்கிறாங்களேப்பா. முக்கியமாய் கால்களில் இருக்கிற புண்கள், வேதனை ஏற்படுத்துகிற புண்களை அப்படியே மறைய செய்வீராக. அப்படியே காயப்பட்ட கரங்களால் அப்படியே தடவி கொடுப்பீராக. அவர்கள் கால்களை நல்ல கால்களை மாற்றணுங்கிறதுக்காக சிலுவையில் உம்முடைய கால்களை ஆணி அடித்த பொழுது பொறுமையா இருந்தீங்களேப்பா. இயேசுவே, இயேசுவே, அந்த இரத்த துளிகள் அந்த காயங்களில் பட்டு அப்படியே மறையட்டும், கட்டிகள் அப்படியே மறையட்டும், கிருமிகள் அப்படியே மறையட்டும், செயல்படாத அவயங்கள் அப்படியே செயல்பட ஆரம்பிக்கட்டும், பலகீனமான மனிதர்கள் பலமுள்ள மனிதர்களை மாறட்டும்.
எந்த வியாதியாய் இருந்தாலும் சுகம் கொடுப்பதற்கு போதுமானவராய் இருப்பவரே, இப்பொழுது சுகம் கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, படிக்க முடியல, கவனம் செலுத்த முடியல, கடமைகளை செய்ய முடியலன்னு சொல்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பழைய பலனை தாருங்க. இழந்து போனதை பல மடங்கு திரும்ப தாருங்க. நஷ்டப்பட்டு விட்டேன், இழந்து விட்டேன், ஏமாற்றப்பட்டு விட்டேன், ஆயிரங்களை இழந்து விட்டேன், லட்சங்களை இழந்து விட்டேன், கோடிகளை இழந்து விட்டேன், சொத்துக்களை இழந்து விட்டேன், குடும்பத்தை இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இன்னைக்கு நான் நெருக்கதியா நிற்கிறேன்னு சொல்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நத்திங் இஸ் லாஸ்ட். ஒன்று எனக்கு இழந்து போகலன்னு சொல்லுங்கப்பா. புதிய பாதைகளை திறந்து கொடுங்க. யோசேப்புக்கு புதிய பாதையில் திறந்து கொடுத்தவர் அப்படியே பிள்ளைகளுக்கும் அப்படியே புதிய பாதையில் திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாருங்க. அவர்கள் நல்ல எதிர்காலத்தை தாருங்க. ஐயா, பாவ பழக்கங்கள் வாலிபர்களை விடுவித்துக் கொள்ளுங்க. நல்ல பிள்ளைகளாய் மாற்றுங்க. ரட்சிங்க, ஊழியக்காரர்களாய் மாற்றுங்க. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, வேலை முடிந்து வேலைக்காய் படிப்பு முடிந்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய், கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய், வீசாவு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, நல்ல காரியங்கள் நடக்காதா என்று பல வருடங்களாய் காத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க, நடக்க பண்ணுங்க. ஆண்டவரே தோத்திரம் ஐயா, மைதானத்தில் விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, இந்திய தாய் திருநாட்டுக்காக அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், அத்தனை பாஸ்டர்ஸை ஆசீர்வதிங்க. நாசிரை திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே, தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அடைக்கலான்குறி முதியோரிடத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டே. ஆண்டவரே, அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. தகப்பனே, அநாதை இல்லங்கள் மற்றும் தகப்பனே ஸ்கூல் எழும்ப உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா.